தந்தி நேயர்களுக்கு வணக்கம். நீங்களும் ஆகலாம் IAS IPS நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் வைகரை வருணன். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம கூட 1500க்கும் மேற்பட்ட சிவில் சர்வீஸ் அதிகாரிகள் மற்றும் 4000க்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்களை உருவாக்கி சாதனை படைத்து வரக்கூடிய கிங் மேக்கர்ஸ் IAS அகாடமியினுடைய நிர்வாக இயக்குனர் திரு டாக்டர் பூமிநாதன் அவர்கள் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. சார் வெல்கம் பண்ணி நம்ம டைரக்டா நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். முதல்ல சமீபத்தில் நீங்க வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்று இருக்கீங்க. அதற்கான வாழ்த்துக்கள் முதல்ல சார். நன்றிங்க. இந்த சாதனை பயணம் பற்றி உங்களுடைய சில மகிழ்ச்சியான தருணங்களை நீங்க பகிர்ந்துக்கலாம். முதல்ல இந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் மாணவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னை செதுக்கிய என்னுடைய ஆசிரியர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ யார் வேண்டுமெனாலும் சிவில் சர்வீஸ்னு சொல்லக்கூடிய இந்திய குடிமைப்பணி தேர்வில் வெற்றி பெற முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை 650க்கு மேற்பட்ட கல்லூரிகளுக்கு எடுத்து சென்ற ஒரு பெருமைக்குரிய ஒரு நிறுவனம் கிங் மேக்கர்ஸ் IAS அகாடமி அப்படின்ற ஒரு சாதனைக்காகவும், கிட்டத்தட்ட 1539 IAS IPS அதிகாரிகளை உருவாக்கி பெருமைக்குரிய ஒரு IAS அகாடமி அப்படின்ற ஒரு நிகழ்வுக்காகவும், இந்தியாவினுடைய முதல் 100% பார்வையற்ற IFS அதிகாரியை உருவாக்கிய பெருமைக்குரிய அகாடமி கிங் மேக்கர்ஸ் IAS அகாடமி அப்படின்றதுக்காகவும், ஒரு முறை அல்ல 2 முறை இந்தியாவினுடைய ஃபர்ஸ்ட் ரேங்க் இஷிதா கிஷோர் மற்றும் ஆதித்ய ஸ்ரீவஸ்தவா 2 பேரை உருவாக்கிய பெருமைக்காகவும், தொடர்ந்து 5 ஆண்டுகள் தமிழகத்தினுடைய முதல் ரேங்க் இடம் பிடித்த மாணவர்களை உருவாக்கிய பெருமைக்காகவும் இந்த வாழ்நாள் சாதனையாளர் விருது கிங் மேக்கர்ஸ் IAS அகாடமிக்கு கொடுக்கப்பட்டது. அது மட்டும் இல்லை, கிராமப்புறத்திலிருந்து வரக்கூடிய மாணவர்களுக்கு அந்தந்த பகுதிகளிலேயே ஒரு தரமான UPSCக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய நிறுவனத்தை உருவாக்கிய பெருமைக்குரிய முதல் IAS அகாடமி அப்படின்னா கிங் மேக்கர்ஸ் IAS அகாடமி. டெல்லிக்கு மட்டுமே போய் படிக்க வேண்டிய சூழலை, சென்னைக்கு மட்டுமே படிக்க வேண்டிய சூழலை இப்போது அந்தந்த பகுதிகளில் நம்ம சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி, தஞ்சாவூர், சேலம், பாண்டிச்சேரி, தூத்துக்குடி லெவலில் நம்ம UPSC சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கான ஒரு கோச்சிங்கை கொண்டு போனோம் அப்படின்ற ஒரு பெருமையும் அது கிங் மேக்கர்ஸ் IAS அகாடமியை மட்டும்தான் சேரும். ஸோ இதெல்லாம் அனலைஸ் பண்ணி கமிட்டி கிங் மேக்கர்ஸ் IAS அகாடமியினுடைய நிறுவனர் என்ற முறையில் எனக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது கொடுத்துருக்காங்க, நேஷ்னல் எக்ஸலன்ஸ் அவார்ட். இது எனக்கு ரொம்ப பெருமைக்குரிய ஒரு தருணம், மகிழ்ச்சியாகவும் நான் ஃபீல் பண்ணுறேன். உங்களுடைய சாதனை பயணங்கள் மென்மேலும் தொடர வாழ்த்துக்கள் சார். தொடர்ந்து சமீபத்தில் இந்த அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் பதவிக்கான போட்டித் தேர்வில், அந்த தேர்வில் மொத்தம் 350 வேகன்சியில் நம்ம அகாடமிலேருந்து படித்த கிட்டத்தட்ட 88 பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்க இல்லையா? இந்த சாதனை எப்படி சாத்தியமாச்சு? ஆக்சுவலாக கிங் மேக்கர்ஸ் IAS அகாடமி இந்திய அளவில் பிரபலமான ஒரு அகாடமி. குறிப்பாக ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன், மெயின் எக்ஸாமினேஷன், நேர்முகத் தேர்வு, இந்த 3 நிலைகள் இருக்குது. அது UPSC சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கு மட்டும் இல்லை, நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது. லைக் அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் CAPF எக்ஸாம், அங்கேயும் பார்த்திங்கன்னா நேர்முகத் தேர்வு ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம். அந்த நேர்முகத் தேர்வு பயிற்சிக்கு கிங் மேக்கர்ஸ் IAS அகாடமி மிகப்பெரிய லெவலில் ஒரு பிரபலமான ஒரு IAS அகாடமி. இந்தியாவில் எல்லா ஸ்டேட்டில் இருந்தும் மாணவர்கள் கிங் மேக்கர்ஸ் IAS அகாடமியில் பயிற்சி பெறுறதை நம்ம பல ஆண்டுகளாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். சென்ற ஆண்டு UPSC சிவில் சர்வீஸ் நேர்முகத் தேர்வுலேயே கிட்டத்தட்ட 2896 பேர் நேர்முகத் தேர்வுக்கு போனால் கூட கிங் மேக்கர்ஸ் IAS அகாடமியில் மட்டுமே 800க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயிற்சி கொடுத்தோம் நேர்முகத் தேர்வுக்கு. அதனால் 239 பேரை நம்ம ஒரே அகாடமியிலிருந்து 1000 வேக்கன்சியில் 239 பேர் IAS IPS அதிகாரிகளாக நம்ம ஒரே அகாடமியிலேருந்து வெற்றி பெற்றாங்க. அதே போல் இந்த ஆண்டு 350 பேர் அசிஸ்டன்ட் கமாண்டண்ட்டுக்கு வேக்கன்சி இருந்தது. 350 பேருக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 600-700 பேருக்கு மேலேயே நேர்முகத் தேர்வுக்கு போனாங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா கிங் மேக்கர்ஸ் IAS அகாடமியில் ஒரு 250-300 மாணவர்கள் நேர்முகத் தேர்வுக்கு பயிற்சி பெற்றாங்க. அதில் 88 மாணவர்கள் ஃபைனல் செலெக்ஷனில் வெற்றி பெற்றிருக்காங்க. அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் அப்படின்றது ஈக்குவல் டு ஒரு IPS ஆஃபீஸர். கிட்டத்தட்ட இவங்க எல்லாமே ஏர்போர்ட் இவங்க கண்ட்ரோலில் இருக்கும், ஹார்பர் இவங்க கண்ட்ரோலில் இருக்கும், CASF போவாங்க. அதே போல் நம்மளுடைய
ஃபீமேல் எல்லாமே வந்து இப்போ வந்து அசிஸ்டன்ட் கமாண்டண்ட்டாக உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. சகஸ்திரிய பாலா அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் கொண்டு வந்திருக்காங்க. அதே போல் சிஎஸ்எஃப்லேயும் இருக்காங்க. இவங்களுக்கு எல்லாருமே வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் லெவலுக்கு பெரிய லெவலுக்கு வந்திருக்கிறதுனால மிகப்பெரிய லெவலில் மகிழ்ச்சியோடு நம்ம இருக்கோம். கிங்மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் முன்னாள் யூபிஎஸ்சி சேர்மன் அவர்களுடைய வழிகாட்டலும் 13க்கும் மேற்பட்ட ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளும் இவர்களுக்கு வந்து உறுதுணையாக இருந்ததுனால இவ்வளோ பெரிய சாதனை செய்ய முடிஞ்சுது. சரி, இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்களை பற்றின உங்களுடைய ஒப்பீனியன் என்ன சார்? ஏன்னா நிறைய சாதிக்கணும்னு வெறியோடு இருக்கக்கூடிய மாணவர்களை நீங்கள் தினம்தோறும் பார்க்குறீங்க. அதனால் உங்களுடைய ஒப்பீனியனை இப்போடைய இருக்கக்கூடிய யூத்தை பற்றி? ரொம்ப அற்புதமான குழந்தைகளை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், இளைஞர்களை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் போய்ட்டு ஒரு டிஎஸ்பிகிட்டையோ ஒரு இன்ஸ்பெக்டர்கிட்டையோ நீங்கள் இளைஞர்கள் எப்படி அப்படின்னா அவருடைய பார்வை வேறு மாதிரி இருக்கும். ஆனால் நான் பார்க்குற ஒவ்வொரு இளைஞர்களுமே எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல ஒரு நடுநிலையான, நல்ல புத்திசாலியான, நல்ல தேடல் இருக்கக்கூடிய, நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய, நல்ல ஒரு கிரேட்ஃபுல்னஸ் இருக்கக்கூடிய, நல்ல ஹேபிட் இருக்கக்கூடிய அற்புதமான இளைஞர் சமூகத்தை வந்து நான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். குறிப்பாக ஐஏஎஸ்க்கு படிக்க வரக்கூடிய மாணவர்களுடைய பேசிக் கேரக்டர்ஸே ஜென்ரலாகவே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இந்திய பொருளாதாரம், இந்திய வரலாறு, இந்தியாவினுடைய கலாச்சாரம் இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறப்ப, சமூகத்தினுள் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறப்ப, அதற்கான தீர்வுகளை பற்றி தெரிஞ்சுக்கிறப்ப, இந்தியாவுடைய பெருமையை பற்றி தெரிஞ்சுக்கிறப்ப, இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய சவால்களும் சோதனைகளை பற்றி தெரிஞ்சுக்கிறப்ப மாணவர்களும் இன்னும் வந்து அறிவுபூர்வமாக திங்க் பண்ணக்கூடிய விஷயங்கள் நான் பார்க்குறேன். ஆனால் இந்த ஃபீல்டில் இல்லாத ஒரு இளைஞர்கள் ஒரு பக்கம் இருக்காங்க. அவர்களுக்கு வந்து ஒரே ஒரு சப்ஜெக்டில் மட்டும் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கிறதுனால இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டம் என்ன அப்படின்றது கூட சில நேரங்களில் சில பேருக்கு தெரியல. சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா அது பார்லிமெண்ட்டுக்கு நடக்குதா இல்லை அசம்பிளிக்கு நடக்குதான்னு தெரியாமல் கூட ஒரு சில பேர் வந்து எலெக்ஷனில் போய் ஓட்டு போட்டதை வந்து நான் வந்து பார்க்குறேன். மாணவர்கள், இளைஞர்கள் இன்னும் வந்து அரசியல் அறிவையும் அதே நேரத்தில் சமூகத்தில் நடக்கக்கூடிய பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய விஷயங்களில் அதிக லெவலில் ஃபோக்கஸ் பண்ணணும். பேப்பர் படிக்கக்கூடிய பழக்கம் வந்து ஐஏஎஸ் படிக்கக்கூடிய மாணவர்கள் மட்டுமல்ல, அனைத்து தரப்பினருமே வந்து படிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இது ரெகுலராக படிச்சுக்கிட்டு இருந்தாவே ரொம்ப நல்ல, இன்னும் வந்து சமூக பொறுப்புடன் கூடிய இளைஞர்கள் அதிக லெவலில் வருவாங்க. ஏன்னா ஐஏஎஸ் படிக்க வரக்கூடிய மாணவர்கள் குறுகிய லெவலில் தான் இருக்காங்க. இவங்கெல்லாம் ரொம்ப நாலேஜபிளாக ரொம்ப சூப்பராக இருக்காங்க. மெஜாரிட்டி ஆஃப் தி பீப்புள் யூத் வந்து இன்னும் வந்து மொபைல் ஃபோனில் கொஞ்சம் வந்து அதிக லெவலில் கவனச்சிதறலுக்கு ஆளாகிறாங்க. நீங்கள் வந்து உணர்வுபூர்வமாக சிந்திக்கக்கூடிய ஆட்கள் நிறையா இருக்காங்க. அறிவுபூர்வமாக சிந்திக்கக்கூடிய இளைஞர்கள் இன்னும் அதிக லெவலில் நம்மளுடைய நாட்டிற்கு தேவை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார், நம்ம கூட இந்த நேரத்தில் ஒரு காலர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. திண்டுக்கல்ல இருந்து அங்குசாமி. வணக்கம் அங்குசாமி, உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் சார்ட்ட கேட்கலாம். சார், திண்டுக்கல்ல அகாடமி எங்கே சார் இருக்கு? மதுரையில் இருக்குதுங்க. திண்டுக்கல்ல இன்னும் நம்ம ஆரம்பிக்கலை. மதுரையில் இருக்குது, கோயம்புத்தூரில் இருக்குது, சேலமில் இருக்குது, அந்த பகுதினா. அதே போல் தஞ்சாவூர், தூத்துக்குடி, பாண்டிச்சேரி, இங்கே எல்லாமே நம்மளுடைய கிங்மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி இருக்குது. சேலமில் இப்போ வந்து சோனா கல்லூரி உள்ளேயும் நம்ம வந்து கிங்மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியோடைய பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கோம். நாமக்கல்ல பாவை கல்லூரி உள்ளே நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இங்கெல்லாம் பிரான்ச்சஸ் இருக்குதுங்க. ஓகே சார், இப்போ நம்ம நிறைய பார்க்குறோம், சோஷியல் மீடியாக்கள் ஆகட்டும், யூடியூப்லாம் நிறைய கோச்சிங் கண்டென்ட்ஸ்லாம் நிறைய வருது, ஃப்ரீயாகவே மாணவர்களுக்கு கிடைக்குது. இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இந்த நேரத்தில் கிளாஸ் ரூம் லேர்னிங் எந்த அளவுக்கு மாணவர்களுக்கு முக்கியமாக இருக்குது? ஆன்லைனில் கிடைக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் கிளாஸ் ரூமில் கிடைக்கக்கூடிய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப அருமையான கேள்வி. இன்றைக்கி வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கிறது கஷ்டமே கிடையாது. நாங்கள்லாம் ஐஏஎஸ்க்கு படிக்கிறப்ப இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இன்ஃபர்மேஷன் இப்போ வந்து ஓவர்லோடட், அதாவது தே ஆர் நாட் பிளெஸ்டு, தே ஆர் கர்ஸ்டு அப்படின்னு சொல்லலாம் நம்ம. ஏன்னா அது வந்து ஒரு பொல்யூஷன் லெவலில் இருக்குது. இன்றைக்கி ChatGPTன்றது வந்து அருமையான டூல். அது வந்து ஓரளவு தான் இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் வந்து பார்த்திங்கன்னா எமோஷனல் சப்போர்ட்டும் தேவைப்படுது, வெறும் கண்டென்ட் மட்டும் இல்லை, அசஸ்மெண்ட் தேவைப்படுது. அந்த அசஸ்மெண்ட் வந்து பண்ணுறது வந்து என்ன தான் நம்ம வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணி நம்ம அசஸ் பண்ணாலும், பட் அந்த 1-to-1 இன்ட்ராக்ஷனில் இருக்கக்கூடிய மென்டார்ஷிப் வந்து யாராலையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அதனால் நிச்சயமாக வந்து சிவில் சர்வீஸ் போன்ற தேர்வுகளுக்கு கண்டிப்பாக வந்து கோச்சிங் இன்ஸ்டியூட்டோடைய துணை வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே நேரத்தில் டெக்னாலஜியை வந்து நல்லா பயன்படுத்தணும் அப்படின்னா
வெற்றி வாய்ப்பு வந்து இன்னும் சுலபமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகே. காரணம் வந்து இன்றைக்கி தேதியில் வந்து எந்த விஷயம் வேண்டுமானாலும் சரி உடனடியாக அவங்க வந்து எடுத்துக்க முடியும். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினாக இருக்கட்டும், அதே போல் டாப்பர்ஸோடைய ஒரு இன்டர்வியூவாக இருக்கட்டும், அதே போல் வந்து எனி கண்டென்ட் வேணுனாலும் சரி ஒரு 150 வேர்ட்ஸில் 250 வேர்ட்ஸில் எப்படி வந்து ஒரு பெஸ்ட் ஆன்சரை ஸ்ட்ரக்சர் பண்ணணும்னா ஏஐ வந்து அருமையாக எடுத்து கொடுத்துருது. ஸோ கீவேர்ட்ஸ் வந்து அருமையாக எடுத்து கொடுத்துருது. ஸோ இது போன்ற நோட்ஸ் ப்ரிப்பரேஷனுக்கெல்லாம் நீங்கள் வந்து டெக்னாலஜி யூஸ் பண்ணணும். பட் அசஸ்மெண்ட்டுக்கும் எமோஷனல் சப்போர்ட்டுக்கும் ஸ்ட்ராட்டஜிக்கும் நீங்கள் நிச்சயமாக வந்து கோச்சிங் இன்ஸ்டியூட்டுக்கு தான் வர்றது வந்து பெட்டர். காரணம் இங்கே வந்து 30 ஆண்டு அனுபவம் வந்து நமக்கு வந்து இந்த ஃபீல்டில் இருக்குது. அப்போ அந்த 30 இயர்ஸாக எத்தனையோ வெற்றியாளர்களை பார்த்துருப்போம், எத்தனையோ தோல்வியாளர்களை பார்த்துருப்போம். இவங்க ஏன் தோத்தாங்கன்னு நமக்கு தெரியும், இவங்க ஏன் ஜெயிச்சாங்கன்னு நமக்கு தெரியும். இந்த விஷயத்தை சொல்கிறப்ப இவங்க ஹார்ட் ஒர்க்லேருந்து ஸ்மார்ட் ஒர்க்காக மாறுவாங்க. அந்த ஸ்மார்ட் ஒர்க்கை டீச் பண்ணுறது டெக்னாலஜியால் முடியாது, அது ஹியூமனால் மட்டும்தான் முடியும். அதனால் கண்டிப்பாக பயிற்சி மையங்களுடைய துணை எல்லா துறையிலையுமே தேவை, குறிப்பாக சிவில் சர்வீஸ் பணிக்கு கண்டிப்பாக தேவை. ஓகே சார். தொடர்ந்து மதுரையிலேருந்து ஒரு காலர் ராம்ராஜ். வணக்கம் ராம்ராஜ், உங்களுடைய சந்தேகங்கள் என்னன்னு நீங்கள் சார்கிட்ட கேட்கலாம். ஹலோ, வணக்கம் ராம்ராஜ். சார் நாங்கள் வந்து ஒரு வில்லேஜில் பிறந்தவங்க சார். ஏதோ கல்வினா என்னான்றே தெரியாத ஒரு கிராமத்தில் பிறந்து நான் ஒரு பிகாம் மட்டும் இருக்கேன் சார். என்னுடைய பேரன் சென்னையில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க சார், வேலு யூனிவர்சிட்டியில். அவனை எப்படியும் ஒரு ஐஏஎஸ் ஆட்சி பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க சார். ரொம்ப மகிழ்ச்சி. வருங்காலத்தில் என்ன சப்ஜெக்ட் எடுத்து படித்தா நல்லா இருக்கும் சார்? ரொம்ப மகிழ்ச்சிங்க. உங்களுக்கு முதல்ல என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். நானும் வந்து அலங்காநல்லூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது, உங்களுக்கு தெரியும், ஜல்லிக்கட்டுக்கு ரொம்ப ஃபேமஸ். அதுக்கு பக்கத்தில் வந்து கல்லணை அப்படின்னு ஒரு சின்ன வில்லேஜில் தான் நானும் வந்திருக்கேன். கவலைப்படாதீங்க. அந்த முதல் தலைமுறையில் வரக்கூடிய பட்டதாரி அந்த பெயின் எனக்கும் தெரியும். நிச்சயமாக வந்து உங்களுடைய பேரன் வந்து பெரிய லெவலில் சாதிப்பார். இப்போ சென்னையில் நல்ல கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து என்னை பார்க்க சொல்லுங்கள். கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி சென்னையில் அண்ணா நகரில் இருக்குது. அண்ணா நகரில் வந்து என்னை மீட் பண்ண சொல்லுங்கள். அவருக்கு தேவையான அத்தனை ஆலோசனைகளும் நான் கொடுக்குறேன். நிச்சயமாக வந்து இந்த தேர்வில் வெற்றி பெறுவதற்கு எந்த பின்னணியும் இல்லைன்னா கூட பரவாயில்ல, இந்த தேர்வில் வெற்றி பெற முடியும். முயற்சியும் பயிற்சியும் தொடர்ச்சியாக இருந்தால் யார் வேணாலும் வெற்றி பெறலாம் அப்படின்றதான் நான் என்னுடைய நிகழ்ச்சி அத்தனைத்திலும் நான் சொல்லியிருக்கேன். அதனால் உங்களுடைய பேரனும் ஐஏஎஸ் ஆவார். வாழ்த்துக்கள். ஓகே சார். நீங்கள் குறிப்பிட்ட மாதிரியே கோச்சிங் எவ்வளோ முக்கியம் அப்படின்றத புரிகிற மாதிரி தெளிவாக குறிப்பிட்டீங்க. நம்ம நேரடியாகவே பார்க்குறோம், நிறைய பேர் கோச்சிங் போகிறதே கண்கூடாக பார்க்குறோம். இருந்தாலுமே தோல்விகளை பார்க்க முடிகிறது மாணவர்கள் மத்தியில். எங்கே சார் இருக்கிறாங்க கோச்சிங் போயும்? அதாவது பயிற்சி மையத்துக்கு வர்றவங்க அத்தனை பேருமே பாஸ் பண்ணிடுறது இல்லை. நான் ஐஏஎஸ் அகாடமி ஆரம்பிக்கிறப்போ எல்லாருமே ஐஏஎஸ் ஆக்கணுன்றதுக்காகவும் ஆரம்பிக்கலை. ஐஏஎஸ் தேர்வுக்காக பயிற்சி பெறுறப்ப ஐஏஎஸ் ஆகக்கூடிய அந்த தகுதியும் திறமையும் இருக்கவங்க ஐஏஎஸ் ஆவாங்க. ஒரு சில பேர் குரூப் 1 எக்ஸாமினேஷனில் வெற்றி பெறுவாங்க. ஒரு சில பேர் குரூப் 2 எக்ஸாமினேஷன் 2A எக்ஸாமில் ஜெயிப்பாங்க. சில பேர் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிரேட் பியில் எக்ஸாம் ஜெயிப்பாங்க. இப்போ நேற்று வந்து வெளில வந்து அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் எக்ஸாமில் ஜெயிப்பாங்க. இப்படி ஏதாவது ஒரு அரசு வேலைக்கு அவங்க போயிடுவாங்க. இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு 7 கவர்மெண்ட் ஜாப்ஸ் கிடச்சிது. நான் கவர்மெண்ட் ஜாபில் ஒர்க் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் ரிசைன்மெண்ட் வந்து அகாடமி வந்து ஆரம்பித்தேன். ஆனால் நான் படிக்க ஆரம்பித்தது வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், மதர் ஆஃப் ஆல் கவர்மெண்ட் எக்ஸாம்னு சொல்லக்கூடிய அந்த எக்ஸாமுக்கு படித்தோம் அப்படின்னா முதல் விஷயம் நமக்கு வந்து போட்டித் தேர்வில் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சிடும். வேறு ஏதாவது ஒரு வேலையில் கிடைக்கும். ஆனால் இந்த ஃபெயில் ஆகிறவங்க ஏன் ஃபெயில் ஆகுறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சரியான திட்டமிடல் இருக்காது. அதாவது ஒரு புக்கை வந்து 10 முறை படிக்கிறதுக்கு பொழுது 10 புக்கை ஒரு முறை படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஓவர் இன்ஃபர்மேஷன் வச்சுப்பாங்க. சரியாக நோட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்க மாட்டாங்க. செய்தித்தாளில் வந்து படிக்காமல் அதுக்கு வந்து ஒரு ஷார்ட்கட் வந்து தேடுவாங்க. ரொம்ப நாள் வந்து ப்ரிப்பரேஷனில் இருப்பாங்களே ஒழிய ஸ்மார்ட் ஒர்க் பண்ண மாட்டாங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. எந்த இடத்துல கேள்வி வருதுன்னு தெரியாமல் இவங்க வந்து கேள்வி வராத ஏரியாக்களில் நிறைய படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ ஸ்ட்ராட்டஜியில் ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. எழுதி பழகாமல் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எக்ஸாம் ஹாலில் போய் 2 கொஷின் 1 கொஷினை வந்து மிஸ் பண்ணிட்டு வந்தாங்கன்னா கூட ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நிறைய பேர் இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் நல்ல நாலேஜை வச்சுக்கிட்டு தான் ஃபெயில் ஆகுறாங்க. ஏன் நாலேஜ் வச்சுட்டு ஃபெயில் ஆகுறாங்கன்னா இந்த மாதிரியான சில தவறுகள். நேர்முக தேர்வில் சில நேரங்கள் சரியான பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணுறதில்ல. சின்ன சின்ன தவறுகள் அவங்க செய்வாங்க. அதுக்கு ஆரம்பத்திலேருந்தே பயிற்சி கொடுத்தோம் அப்படின்னா எல்லாராலையுமே வெற்றி பெற முடியும். ஒரு சில மாணவர்கள் வந்து 4 முறை 5 முறை தோத்துட்டு என்கிட்ட வருவாங்க. வேறு அகாடமியில் படிச்சிருப்பாங்க. அவர்கள் எல்லாம் வெற்றி பெற வைத்த பெருமை வந்து கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி இருக்குது. அதுக்கு ஒரு உதாரணமாக நான் சொல்லணும் அப்படின்னா சிந்து என் ராகவன் இப்போ அசாமில் ஐஏஎஸ் அதிகாரியாக இருக்காங்க. ஸோ அவர்கள்லாம் சொல்லுவாங்க, நாங்கள் உங்களை முதல் அட்டம்ப்ட்லேயே நான் பார்த்துருந்தேன்
இருந்தேன்னா நான் என்னைக்கோ ஐஏஎஸ் ஆகிருப்பேன் சார், இது 6 அட்டெம்ப்ட் ஆகிருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் சரியான வழிகாட்டி இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். ஓகே சார். இப்போ செங்கல்பட்டுல இருந்து ஒரு காலர் ஜாயின் பண்ணியிருக்காங்க, சையத் அலி. வணக்கம் சையத் அலி, உங்களுடைய சந்தேகங்கள் என்ன? சார் வணக்கம் சார். வணக்கம் சையத் அலி. சார் வணக்கம் சார், நான் செங்கல்பட்டுல தாசில்தாரா இருக்கேன் சார். வணக்கம் வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். நான் வந்து 2009 வந்து குரூப் 2 எழுதி பாஸ் பண்ணி செங்கல்பட்டுல தாசில்தாரா இருக்கேன் சார். சரிங்க. என் மகன் வந்து 10th படிக்கிறாரு. சரிங்க. அவருக்கு சின்ன வயசுலேருந்தே யூபிஎஸ்சி வந்து தயார் பண்ணணும் தான் சார் ஆசை. நல்ல விஷயம். அதுக்கு வந்து என்ன பண்ணணும்? நீங்கள் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமிக்கு ஒரு நாள் கவுன்சிலிங் கூட்டுவாங்க. கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் இப்போ தான் வந்து ஒரு தனி வெர்டிக்கல் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஜூனியர் ஐஏஎஸ் அகாடமி அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். அது வந்து ஸ்கூல் சில்ட்ரன் 9th 10th +1 +2 இந்த சில்ட்ரனுக்காகவே தனி வெர்டிக்கல் ஒன்று நடக்குது. கிங் மேக்கர்ஸ் ஜூனியர் ஐஏஎஸ் அப்படின்னு அதுக்கு பேர். அது ரிலேட்டடாக உங்களுக்கு தேவையான தகவல்களை இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த 9442227273 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான தகவல் எல்லாமே வந்து நான் கொடுக்க சொல்கிறேன், அவங்க கொடுப்பாங்க உங்களுக்கு. இது கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியோட தொடர்பு எண் 9442227273. என்னுடைய நேரடியான ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் சன்னை அழைச்சிட்டு வாங்க, தேவையான எல்லா தகவலும் நான் கொடுக்குறேன். ஓகே சார். தொடர்ந்து தேனியிலிருந்து திருப்பதி அப்படின்றவங்க கால் பண்ணியிருக்காங்க. வணக்கம் திருப்பதி, உங்களுடைய டவுட்ஸை நீங்கள் சார்ட்ட கேட்கலாம். திருப்பதி சொல்லுங்கள். கால் இதாயிடுச்சு. ஓகே சார். இன்னொரு காலர் அனிதா இருக்காங்க கோவையிலேருந்து. அனிதா, உங்களுடைய டவுட்ஸை நீங்கள் சார்ட்ட கேட்கலாம். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் அனிதா, சொல்லுங்கள். நம்ம 12th முடிச்சதுக்கப்புறம் நம்ம கோர்ஸ் என்ன எடுக்கணும் சார்? அதாவது பெரும்பாலும் ஐஏஎஸ் தேர்வுக்கு வந்து ஹியூமனிட்டி சப்ஜெக்ட் தான் படிப்போம். ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி, எக்கானமி, பாலிட்டி, இதுதான் கோர் சப்ஜெக்ட். இது இல்லாமல் நம்ம வந்து வேர்ல்டு ஹிஸ்ட்ரி, இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸு, எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி, தென் சொசைட்டி, சோசியல் இஷ்யூஸு, ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ஸ்கில்ஸ் இருக்குது, ஆப்டிடியூட் இருக்குது. இதெல்லாம் தான் சிலபஸ், மேஜராக இருக்கக்கூடிய சிலபஸ். இது ஜென்ரல் ஸ்டடீஸ். ஆப்ஷனல் சப்ஜெக்ட்டுக்காக சில பேர் வந்து டிகிரியை சூஸ் பண்ணுவாங்க. ஆப்ஷனல்ன்றது ரெண்டு சப்ஜெக்ட், 2 பேப்பர் இருக்குது, ஒரு சப்ஜெக்ட்டு. அதை வந்து நீங்கள் வந்து சோசியாலஜி எடுக்கலாம், பொலிட்டிக்கல் சயின்ஸ் எடுக்கலாம், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் எடுக்கலாம், இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எடுக்கிறாங்க, தமிழ் லிட்ரேச்சர் எடுக்கலாம், லா எடுக்கிறாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சைக்காலஜி எடுக்கலாம், ஜியோகிரஃபி எடுக்கலாம், ஆந்த்ரோபாலஜி எடுக்கலாம். இதெல்லாம் தான் நல்ல சப்ஜெக்ட். இதுக்குள்ளே நீங்கள் அந்த மாணவர்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். ஒருவேளை இன்ஜினியரிங் பிடிச்சிருக்கு, மெடிசன் பிடிச்சிருக்கு அப்படின்னா கூட டிகிரியை வந்து படித்து முடிச்சுட்டு மறுபடியும் இங்கே சிவில் சர்வீஸ்க்கு வந்து இந்த சப்ஜெக்டை நாங்கள் உங்களுக்கு தனியாக சொல்லிக் கொடுப்போம், அப்போவும் நம்ம வந்து படிச்சுக்கலாம். அதனால் ஒரு பிளான் பி சில பேர் வச்சுக்கணுன்னு ஆசைப்படுவாங்க, வச்சுக்கிறது தப்பு இல்லை. +2 முடிச்சதுக்கப்புறம் சப்போஸ் ஹிஸ்ட்ரி நீங்கள் படிக்கணும்னு விருப்பப்படுறீங்க, பட் ஹிஸ்ட்ரி படிச்சுட்டு ஒருவேளை ஐஏஎஸ் கிடைக்கல அப்படின்னா நான் என்ன பண்ணுறது என் லைஃப் அப்படின்னு ஒரு மாதிரி இருக்கும். அது சைக்காலஜிக்கலாக ஒரு சின்ன ஒரு பேரியரை உருவாக்கும். அதோட பெட்டர் வந்து ஒரு பிளான் பி ஏதாவது ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிச்சுட்டு கூட நீங்கள் இப்படியும் வரலாம். எக்கனாமிக்கலாக நல்ல சப்போர்ட் இருக்குது உங்களுக்கு. இப்போ அவருக்கு வந்து ஃபுல்லாகவே சிவில் சர்வீஸ் தான் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து பிஏ சோசியாலஜி, பிஎஸ்சி சைக்காலஜி, இது போன்ற சப்ஜெக்ட்ஸையும் நீங்கள் வந்து எடுக்கலாம். பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ், அப்படிப்பட்ட சப்ஜெக்டையும் நீங்கள் எடுக்கலாம். முழுக்க சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனை மட்டுமே எய்மாக வச்சும் நம்ம வந்து போகலாம். ஸோ இதில் ஏதாவது ஒரு முடிவை வந்து நீங்கள் வந்து எடுக்கணும். வாழ்த்துக்கள். ஓகே சார். சார், இப்போ நம்ம சமீபத்தில் பார்க்குறோம், அக்ரிகல்ச்சர் முடித்த மாணவர்கள்லாம் நிறைய பேர் வந்து யூபிஎஸ்சி படிக்கிறதுக்கு ஆர்வம் காட்டுறதா பார்க்குறோம். அவங்களுக்குன்னு ஏதாச்சும் சிறப்பாக ஏதாச்சும் பேஜஸ் அகாடமியில் இருக்கா கிங் மேக்கர்ஸ் அகாடமியில்? அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று கேட்கணும்னு நினச்சேன், ஏன் கிங் மேக்கர்ஸ் அகாடமியை தேர்வு பண்ணணும்? ஆக்சுவலாக இந்த சீசனே அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் அக்ரிகல்ச்சர் வந்து டிகிரி இப்போ தான் முடிச்சிருப்பாங்க. போன 28ஆம் தேதி தான் நிறைய பேருக்கு முடிஞ்சது. அத்துணை மாணவர்களும் ஒரு பயிற்சி மையத்தை இப்போதைக்கு தேடிக்கிட்டு இருப்பாங்க. கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி வந்து 13 ஆண்டுகளாக பல ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை உருவாக்கி ஒரு பெருமைக்குரிய அகாடமி. அது மட்டும் இல்லை, அக்ரிகல்ச்சர் முடிச்சுட்டு வரக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பேட்ச் வந்து இப்போ வந்து நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். அந்த பேட்சில் வந்து அட்மிஷன்ஸ் வந்து வர்ற 21ஆம் தேதி வரைக்கும் அவங்களுக்கு நம்ம வந்து அட்மிஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது எக்ஸ்க்ளூசிவாக வந்து அக்ரிகல்ச்சர் ஆப்ஷனல் எடுக்கக்கூடிய மாணவர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பேட்ச்சு. அப்படிப்பட்ட ஒரு பேட்ச் வேறு பிற அகாடமியில் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் மென்டார் வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சரை முடிச்சுட்டு மெயின்ஸ் பலமுறை எழுதிய ஆட்கள் தான் மென்டாராக வந்து அவங்களுக்கு வந்து இருக்கிறாங்க. கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி ஏன் சூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு இன் ஜென்ரல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி த ஒன்லி அகாடமி இன் இந்தியா விச் ஹேஸ் ப்ரொடியூஸ்ட் ஆல் இண்டியா நம்பர் 1 ரேங்க் ட்வைஸ்
அதாவது பேக் டு பேக் வந்து நம்ம கொடுத்த ஒரு பெருமைக்குரிய ஒரு அகாடமி, பர்டிகுலர்லி இன் தி சவுத் இந்தியா. ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு விஷுவலி சேலஞ்சு பர்சன் வந்து நம்ம வந்து இந்தியாவில் முதல் முறையாக பாஸ் பண்ண வைத்த ஒரு பெருமைக்குரிய ஒரு அகாடமி. மூன்றாவது பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிங்மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் கட்டணம் வந்து அவரவருடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி, அஃபோர்டபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கட்டணம் வந்து சார்ஜஸ் பண்ணுவோம். ஒரு சில மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கட்டணத்தில் சலுகைகள் கொடுப்போம். முதல் தலைமுறை பட்டதாரிகள், ஏழை விவசாய குடும்பத்தில் வந்து வந்தவங்க, அதே போல் வந்து விஷுவலி சேலஞ்சு பர்சன்ஸ்க்கு முற்றிலும் இலவசமான விஷயங்கள் கொடுப்போம், டிஃப்ரெண்ட் ஏபிள்டு பர்சனுக்கு. அதே போல் ஒரு முறை ஜாயின் பண்ணால் சர்வீஸ் வாங்குகிற வரைக்கும் படிக்கக்கூடிய வாய்ப்பை கொடுப்போம். 1 இயருக்கு தான் மிச்ச அகாடமியில் வாய்ப்பு கொடுப்பாங்க. கிங்மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி, கிங்மேக்கர்ஸ் ஸ்கூல் ஆஃப் பேங்கிங், கிங்மேக்கர்ஸ் டிஎன்பிசி அகாடமி, 3 அகாடமிலையுமே இதை ஒரே ஐடி கார்டை வச்சு பயன்படுத்திக்கலாம். சென்னையில் பயிற்சி பெற்றுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அவர்களுடைய நேட்டிவ் போனதுக்கப்புறம் கிங்மேக்கர்ஸ் பிரான்ச்சில் இந்த ஐடி கார்டை வச்சே அங்கேயும் வந்து படிச்சுக்க முடியும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிங்மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் நவரத்னாஸ்னு சொல்லக்கூடிய 9 சீனியர் மோஸ்ட் ஃபேக்கல்ட்டிஸ் இருக்காங்க. 13க்கும் மேற்பட்ட ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் பயிற்சி கொடுக்குறாங்க. அப்புறம் முன்னாள் யூபிஎஸ்சி சேர்மன் அவர்களுடைய நேரடி வழிகாட்டல் நேர்முக தேர்வு பயிற்சிக்கு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ப்ரிலிமினரி தேர்வில் வெற்றி பெற்ற தமிழகத்தைச் சேர்ந்த அத்துணை மாணவர்களுக்கும் முத்துராம மெமோரியல் ஸ்டைஃபண்ட் ப்ரோக்ராம் என்ற பேரில் ஒவ்வொரு மாணவருக்கும் தலா 5,000 ரூபீஸ் இந்த ஆண்டு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 300க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு மெயின் எக்ஸாமினேஷன் எழுத மாணவர்களுக்கு நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இலவச பயிற்சியும் நம்ம வந்து மெயின்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்கோம். இப்படி கிங்மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியோட பெருமை வந்து பெரிய ஒரு நீளமானது. அத்தகைய பெருமைக்குரிய ஒரு ஐஏஎஸ் அகாடமி படிப்பதே ஒரு பெருமையான ஒரு விஷயம். அதனால தான் கிங்மேக்கர்ஸ் வந்து இன்றைக்கி நம்பர் 1ஆக இருக்குது. மாணவர்களுடைய நம்பிக்கையை அதிக லெவலில் பெற்ற ஒரு அகாடமி, சிலபஸை ஆன் டைமில் முடிக்கக்கூடிய ஒரு அகாடமி, அதிக லெவலில் டெஸ்ட் வச்சு பேப்பரை கரெக்ஷன் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு அகாடமி. இப்போ கூட 2 நாளைக்கு முன்னாடி மெயின்ஸ் டெஸ்ட் பேட்ச் முடித்தோம். கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 கேள்விகளுக்கு விடையை வந்து கரெக்ஷன் பண்ணி 40 நாளில் நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணி திருப்பி கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு. இத்தகைய பெருமைக்குரிய ஒரு அகாடமி, அதுவும் அன்னன்னைக்கு நடந்த டெஸ்ட்டை அடுத்த நாளே பேப்பர் கரெக்ஷன் பண்ணி கொடுத்த, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இங்கே தென்னிந்தியாவில் நான் பார்த்ததில்லை எந்த ஒரு அகாடமியுமே இப்படிப்பட்ட ஒரு பயிற்சியை கொடுத்து தினமும் டெஸ்ட்டு, தினமும் டிஸ்கஷன், தினமும் பேப்பர் கரெக்ஷன், அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இங்கே நடந்தது. இவர்கள் எல்லாம் வந்து ஒருங்கிணைப்பதற்கு வந்து அண்மையில் வெற்றி பெற்ற ஐஏஎஸ் அதிகாரிகள், ஏற்கனவே வெற்றி பெற்று ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரிகள், முன்னாள் யூபிஎஸ்சி சேர்மன், அதே போல் இந்த துறையில் பல ஆண்டுகள் பயிற்சி கொடுத்து பல ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை உருவாக்கிய பாட வல்லுநர்கள், அப்படி 4 கட்டங்களாக இருக்கக்கூடிய பயிற்சியாளர்கள் வேறு எந்த ஒரு ஐஏஎஸ் அகாடமிலையும் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் தான் கிங்மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியை வி டீச் யூ ரீச் அப்படின்ற ஒரு டேக்லைனோட வந்து வரவேற்பதற்கான முக்கியமான காரணம். ஓகே சார், இறுதியாக ஒரு கேள்வி. எல்லாருமே ஜெயிக்கிறதில்ல, நீங்கள் குறிப்பிட்ட மாதிரியே தன்னுடைய 20களில் ப்ரிப்பரேஷனை தொடங்கக்கூடியவங்க ஒரு 27, 28 ஆகியும் அவங்களால ஜெயிக்க முடியாமல் போகும்போது இன்னொரு அட்டம் அப்படின்ற ஒரு முடிவு அவங்களுடைய மற்ற கெரியர் ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஒரு கேள்விக்குறியாகுது இல்லையா? இது தொடர்பான உங்களுடைய பதில் சொல்லுமா? நான் எப்போவுமே என்ன சொல்லுவேன் அப்படின்னா, கிங்மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி படிக்கக்கூடிய மாணவர்கள்ட்ட சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஒரு மல்டிபிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸை கண்டிப்பாக உங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்கும். உங்கள் டேலண்ட்டை ரொம்ப நல்லா வளர்த்துக்கங்க. 2 அல்லது 3 வருடம் வந்து அதிகபட்சம் வந்து நீங்கள் முழு நேரம் இந்த தேர்வுக்காக படிக்கலாம். மிச்ச நேரம் எல்லாமே பகுதி நேரம் படித்தாவே இந்த தேர்வை நீங்கள் ஜெயிச்சிட முடியும். அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரியான ஒரு பயிற்சியை முதல் முயற்சியிலே எடுத்துருங்க. பயிற்சி மையத்தை வந்து நீங்கள் சரியான பயிற்சி மையத்தை நீங்கள் சூஸ் பண்ணணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சரியான பயிற்சி மையத்தை நீங்கள் எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். அந்த அகாடமியை நேரடியாக விசிட் பண்ணுங்கள், அங்கே டைரக்டரை மீட் பண்ணுங்கள், அங்கே படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள்ட்ட கேளுங்க, படித்து முடிச்சுட்டு போன மாணவர்களை ஹாஸ்டலில் சந்தித்து கேளுங்க. அப்போ தான் உங்களுக்கு உண்மையான நிலவரம் தெரியும். வெறும் சோசியல் மீடியாவில் நம்பி நீங்கள் வந்து ஒரு பயிற்சி மையத்தை வந்து நீங்கள் சூஸ் பண்ணாமல் இருக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் வந்து விரைவாக வந்து வெற்றியை வந்து நீங்கள் அடைய முடியும். 21 வயது முடிந்து 22 வயசு 23 வயசுலேயே வந்து எத்தனையோ பேர் வந்து முதல் முயற்சியில் ஐஏஎஸ் அதிகாரிகளான நம்ம கிங்மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி மாணவர்களே பார்த்துருக்கேன். ஏன் இப்போ கன்னியாகுமரியில் மாவட்ட ஆட்சித்தலைவராக இருக்கக்கூடிய பிரதாப் ஐஏஎஸ் அவர்கள் தன்னுடைய முதல் முயற்சியிலேயே ஐஏஎஸ் வந்து வெற்றி பெற்றார். நம்ம அகாடமியில் இருக்கக்கூடிய பல பேட்டிகளும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் ரொம்ப அழுத்தமாக சொல்லியிருப்பார், நீங்கள் வந்து கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பார். தொடர்ந்து படிக்கணும், அப்போ தான் வந்து வெற்றி அடைய முடியும். என்னுடைய பல மாணவிகள் வந்து கார்த்திகா உட்பட முதல் முயற்சி
முயற்சியிலேயே வெற்றி பெற்ற மாணவர்களுடைய வரிசை வந்து பெரிய ஒரு வரிசை வந்து இருக்குது. அதனால் ஒரு சிஸ்டமேட்டிக் ப்ரிப்பரேஷன், ஸ்மார்ட் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா, நல்ல ஸ்ட்ராட்டஜி இருந்ததுன்னா, நல்ல வழிகாட்டல் இருந்ததுன்னா நிச்சயமாக முதல் முயற்சியில் வெற்றி பெறலாம். அதே போல் தோற்றவங்க யாருமே இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் வாழ்க்கை தேர்வில் தோற்றுறதில்ல. போட்டித் தேர்வில் வேணால் சில பேர் வந்து தோற்றுருப்பாங்க. வாழ்க்கை தேர்வில் ஜெயிப்பது தான் உண்மையான வெற்றின்னு நான் நினைக்கிறேன். அதனால் வாழ்க்கை தேர்வில் ஜெயிப்பதற்காக இந்த அறிவு என்னும் பொக்கிஷம் வந்து வாழ்நாள் முழுக்க வழிகாட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயந்தான் சிவில் சர்வீஸ் பயணம். ஏன்னா இந்த சிவில் சர்வீஸ் தேர்வுக்கான பயணம் என்பது ஒரு அற்புதமான பயணம். ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் கிராஜுவேஷன் முடித்தவங்க ஒரு முறையாவது இந்த தேர்வை வந்து வாழ்க்கையில் எழுதி பார்க்கணும் அப்படின்றது நான் நிறைய நிகழ்ச்சிகளில் நான் சொல்லுவேன். உங்களுக்கு நான் சொல்கிறேன். காரணம் வந்து எல்லா துறையிலும் ஒரு தலை சிறந்த ஒரு இடத்தை அடைவணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க சிவில் சர்வீஸ் எக்ஸாம் படிக்கிறப்ப அந்த ஆழமான ஒரு அந்த அனுபவம் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் கிடைக்கும். அது உங்களை வந்து உங்கள் துறையில் ஒரு வல்லுநராக மாற்றும். ஓகே சார், நன்றி சார். உங்களுடைய தெளிவான விளக்கங்களுக்கும் உங்களுடைய நேரத்திற்கும் IAS IPS போன்ற உயர்ந்த இலக்குகள் கொண்டவர்களுக்கு உங்களுடைய அகாடமியும் இந்த இன்டர்வியூவும் ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருக்கும்னு நம்புவோம். கிங்மேக்கர்ஸ் IAS அகாடமி சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றிகளையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் தந்தி டிவி நேயர்களுக்கு. தந்தி டிவி நேயர்கள் இப்போது அக்ரிகல்ச்சர் ஆப்ஷனலுக்கான அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கிறதுனால அது மட்டும் இல்லை, பிற படிப்பை படித்தவங்க, கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருக்கவங்க, ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்கவங்க, கல்லூரி படிப்பை முடித்தவர்கள் நேரடியாக கிங்மேக்கர்ஸ் IAS அகாடமி வரலாம். இலவச ஆலோசனையை வருகின்ற சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் அடுத்த வாரம் வந்து தர்றோம். அதற்கு வந்து முன்பதிவு பண்ணுவதற்கு வந்து 9444227273 இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் முன்பதிவு பண்ணிக்கோங்க. நேரடியாக IAS அதிகாரிகளை சந்தித்து ஆலோசனையை நீங்கள் பெறலாம். நீங்களும் ஆகலாம் IAS. வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றி சார். நேயர்களை மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.